ரோகிணியோட ரெட்டை விஷயம் சீக்கிரமாவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வந்து ரோகிணிய கழுத்து பிடிச்சி விஜயா வீட்டை விட்டு வெளியே தள்ளலாம் நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்துவோட கார் டிக்கிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த கிறிஷ முத்துவும் மீனாவும் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி நேரா இங்க சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கிறிஷ் கிட்ட இங்க மீனா இருந்துகிட்டு, சொல்லு கிறிஷ், நீ எதுக்காக அங்கிளோட கார்ல வந்து நீ ஏறி படுத்துக்கிட்ட? யாராவது உன்னை துரத்திக்கிட்டு வந்தாங்களா? இல்லை உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா, நீ ஏதாவது சொன்னாதானே தெரியும் கிரிஷ் அப்படின்னு மீனா கேட்க, ஆ அது வந்து ஆண்டி, எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கவே இல்லை. நான் எத்தனையோ தடவை அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க தான் என்னை வலுக்கட்டாயமாக இந்த ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டாங்க. அங்கே போனதுலேருந்து அங்கே என்னை அம்மா வந்து பார்க்கவே இல்லை. ஒரு நாள் கூட வரவே இல்லை. அதனால என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. உனக்கு அம்மாவே இல்லை, நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அம்மா இருக்காங்கன்னு. நீ ஒரு லையர்னு என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லைண்டி. அதனால அந்த பையனை நான் கையில் வச்சுருந்த பென்சிலால் கையிலே குத்திட்டேன். அதனால அங்கே இருந்த வார்டன் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி என்னை மிரட்டினாரு. அதுக்காக பயந்துக்கிட்டு தான் அந்த ஸ்கூலை விட்டு நான் வெளியே வேகமாக ஓடி வந்தேன். எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் வந்தேன். அது கடைசியில் முத்து அங்கிளோட காருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏறி படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போதான் எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு கிரிஷ் சொல்ல, கிரிஷ், நீ படித்த ஸ்கூல் பேர் சொல்லு. அறிவு அறிவு போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு சொன்னதும், என்னங்க, ஆமாங்க, நான் அந்த ஸ்கூலில் தாங்க தினமும் பூ எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. கிரிஷ், என்ன நீ அந்த ஸ்கூலில் பார்த்தியா? ஆமாம் ஆண்டி, உங்களை பார்த்தேன். உங்கள் கூட எப்படியாவது வந்துடக்கூடாதான்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வந்தேன். ஆனால் நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டீங்க. ப்ளீஸ் ஆண்டி, என்னை மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாதீங்க. கிரிஷ், நீ பயப்படாத. நீ அந்த ஸ்கூலில் படித்து தான்ப்பா ஆகணும். நான் உன்னை இந்த வீட்லேயே வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லை ஆண்டி, நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு கிரிஷ் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, மீனா, நீ கிரிஷை கட்டாயப்படுத்தாத. முதல்ல கிரிஷ் அந்த ஸ்கூலை விட்டு ஓடி வந்ததுனால அவங்க ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சர்ஸும் பயப்படுவாங்க. அதனால நாம போய் அவங்க பேரண்ட்ஸை பற்றி விசாரிப்போம். எதுக்காக அவங்க அம்மா கிரிஷை வந்து பார்க்கலன்னு அந்த சார் கிட்ட பேசுவோம், வா அப்படின்னு முத்து சொல்ல, இங்க மீனா இருந்துக்கிட்டு, சரி அம்மா, நீ கொஞ்சம் கிரிஷை பார்த்துக்கோனே, நான் அவங்க ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே நேரா கிரிஷோட போர்டிங் ஸ்கூலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் போர்டிங் ஸ்கூல் வாசல்ல கிரிஷை காணுமேனு தவிச்சுக்கிட்டு இங்க ரோகிணி நின்றுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் இங்க முத்துவும் மீனாவும் காரை நிப்பாட்டிட்டு நேரா ஸ்கூலுக்குள்ள போறாங்க. ஸ்கூலுக்குள்ள மீனா வந்ததை பார்த்ததும் அங்க இருந்த சாரோ, அட வாங்க மேடம், எதுவா இருந்தாலும் நான் அப்புறமா பேசட்டுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதுவும் ஒரு பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு மீனா கிட்ட சார் சொன்னதை கேட்டதும், சார், அவன் பேர் கிரிஷ் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், அந்த கிரிஷ் எங்க கூட தான் இருக்கான். என்ன சொல்றீங்க, உங்க கூடயா? அந்த பையன் தான் காணுமேனு இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம். சார், அதான் சொல்றேன்ல, அந்த பையன் எங்க கூட தான் இருக்கான். எதுக்காக சார் அந்த பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு நீங்க மிரட்டி இருக்கீங்க? அந்த மிரட்டலுக்கு பயந்துகிட்டு தான் ஸ்கூலை விட்டு வெளியே வந்திருக்கான். நல்ல வேலை, இவரோட கார்ல டிக்கில ஏறி படுத்துக்கிட்டு இருக்கான். இதுவே வேற யாருக்கிட்டனா மாட்டியிருந்தா குழந்தையோட நிலைமை என்ன இருக்கிறது? ஆயிரம் தான் நீங்க சொன்னாலும், பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க வேற மாதிரி சொல்லி மிரட்டி சமாதானப்படுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன் அது இதுன்னு எதுவும் சொல்லி இருக்க கூடாது. ஐயோ சாரி மேடம். சரி, அந்த பையன் இப்போ சேஃப்டியா தானே இருக்கான்? இருக்கான், எங்க கூட தான் இருக்கான். ஆமா, எதுக்காக சார் அவங்களோட பேரண்ட் இது வரைக்கும் வந்து பார்க்கலன்னு இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மீனா கேட்க, அது வந்து மேடம், அந்த கிறிஷோட பையனோட அம்மா வந்து ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறதா அவங்க அம்மா கார்டியன் ஒருத்தவங்களை போட்டுட்டு இந்த பையனை ஸ்கூலில் சேர்த்துட்டு போனாங்க. ஆனால் இந்த பையன் அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதுனால சரியாக சாப்பிட்றதில்ல, யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. அவன் பாட்டுக்குன்னு அவன் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நாங்களும் எத்தனையோ தடவை கார்டியன் கிட்ட சொல்லிட்டோம். ஆனால் அவங்க பேரண்ட்டும் இது வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சார் சொன்னதை கேட்டதும் இங்கே முத்து இருந்துக்கிட்டு, சார், கார்டியன் சொன்னீங்களே, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கிரிஷ் காணுங்கிற விஷயத்த அவங்க கார்டியனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். வந்து இங்கே சத்தம் கூட போட்டுட்டு போனாங்க. இருங்க, அவங்கள வேணா வர சொல்கிறோம். என்னங்க, சூப்பருங்க. அந்த கார்டியன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கிரிஷ் யாருன்ற விஷயம் நமக்கு தெரிய வரும்.
ஆமா மீனா. சார் முதல்ல நீங்க அவங்க கார்டியனை வர சொல்லுங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்ல கொஞ்ச நேரத்துல வார்டன் இங்க மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. வாசல்ல இருந்த மகேஸ்வரி, ரோகிணி, அந்த வார்டன் தான் ஃபோன் பண்றாரு. சரி சரி, சீக்கிரமா அட்டன் பண்ணி பேசு. கிறிஷ பத்தி தான் ஏதாவது சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல இங்க மகேஸ்வரியோ ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார், கிறிஷ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? மேடம், கிறிஷ் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் சொல்ல, ரோகிணி, கிறிஷ் கிடைச்சிட்டானா? அப்படியா? என்ன, எங்க இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, சார், இப்போ கிறிஷ் எங்க இருக்கான்? மேடம், எதுவா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இங்க வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்ல, ரோகிணி, என்ன சார் கூப்பிடுறாரு, நான் உள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். சரி, சீக்கிரமா கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுடி அப்படின்னு ரோகிணி சொல்ல இங்க மகேஸ்வரியுமே ஸ்கூலுக்கு உள்ள போறாங்க. சார், அவங்க கார்டியனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இதோ கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க, பக்கத்துல தான் இருக்காங்களாம் அப்படின்னு வார்டன் சொல்ல கொஞ்ச நேரத்துல இங்க மகேஸ்வரியோ உள்ள வராங்க. உள்ள வந்த மகேஸ்வரிய மீனா பார்த்துட்டு, நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க மகேஸ்வரியோ மனசுக்குள்ள, ஐயோ மீனாவா, இவகிட்ட எப்படி, ஐயோ இப்போ நாம மாட்டிக்கு போறோமோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சபடியே உள்ள தயங்கி தயங்கி வந்துகிட்டு இருக்க. சார், இவங்களா கிறிஷோட கார்டியன் அப்படின்னு மீனா கேட்க, அட ஆமா மேடம், இவங்க தான். என்ன மீனா, இவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமாங்க, எனக்கு தெரியும். இவங்க தான் ரோகிணியோட ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடியே நான் இவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, என்னது, ரோகிணியோட ஃப்ரெண்டா? ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க கிட்ட விசாரிப்போம். உங்க பேரு மகேஸ்வரி தானே? நீங்க எப்படி, கிறிஷ உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் கார்டியன் சொல்லிட்டு இந்த சார் சொல்றாரே அப்படின்னு அடுக்கடுக்கா இங்க மீனா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. மகேஸ்வரிக்கோ என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப பதட்டத்தோடவே நின்னுக்கிட்டு இருக்காங்க. மீனா, நீங்களா? கிறிஷ நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா? ஆமாங்க, அது அப்புறம் இருக்கட்டும். கிறிஷ் உங்களுக்கு எந்த வகையில சொந்தம்? நீங்க தான் கார்டியன் சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. உண்மையை சொல்லுங்க, நீங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே? ஆமா, நான் ரோகிணியோட ஃப்ரெண்டு தான். நீங்க மீனா தானே? ஏற்கனவே நாம மீட் பண்ணியிருக்குமே, அதை தான் நானும் கேட்குறேன். நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, அது வந்து கிறிஷுங்கிற பையன் என்னோட ரிலேட்டிவ்ஸோட பையன். அவங்க என்ன கார்டியனா போட்டு அவங்க ஃபாரினுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இங்க மீனாவுக்கோ ஒரு லைட்டா டவுட் வருது. என்னது, உங்க ரிலேட்டிவ்ஸோட பையனா? மீனா, கிறிஷ பாத்துக்க முடியாததுனால என்ன கார்டியனா போட்டுட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்கிறதுனால அடிக்கடி வந்து பார்க்க முடியாது இல்லையா, அதனால நான் அப்பப்ப வந்து பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி இங்க எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் வெளியே இருந்த ரோகிணியோ, ச்சே, மகேஸ்வரி என்ன உள்ள போய் இப்போ வரைக்கும் வெளியே வரவே இல்லை, கிறிஷ் கிடைச்சானா கிடைக்கலையா, சரி நம்ம ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்ச ரோகிணி இங்க மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ண வந்த ஃபோன் காலை இங்க கட் பண்ணி விடுறாங்க. இவ வேற நேரங்காலம் தெரியாம ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ மட்டும் நான் ஃபோனை அட்டன் பண்ணி பேசினா கண்டிப்பா மீனாவுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகேஸ்வரியோ ஒரு வழியா அந்த ஃபோன் காலையும் கட் பண்ண, இன்னொரு பக்கம் இங்க முத்துவும் மீனாவும் துருவி துருவி மகேஸ்வரிய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, கிறிஷ் என்னோட ரிலேட்டிவ் பையன். சரி, அந்த பையன் உங்க கூட தானே இருக்கான், சீக்கிரமா கூட்டிட்டு வந்து இந்த ஸ்கூல்லையே விடுங்க, அவனை நாங்க கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியோ, என்ன இவ ஃபோன் காலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, என்ன ஏதுன்னு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா, நேரம் தான் ஆயிக்கிட்டு இருக்கு, பேசாம நாமளே உள்ள போகுமா? இல்ல, வேண்டாம், அப்படி நாம உள்ள போனோம்னா கண்டிப்பா அந்த வார்டனுக்கு ஏதாவது தெரிய வந்துடும். அப்புறம் திடீர்னு எப்படி ஃபாரின்ல இருந்து இங்க வந்தீங்கன்னு நம்மளே பிடிச்சி கேள்வி கேட்பாரு. மறுபடியும் நாம ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி விடாம இங்க மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ண பக்கத்துல இருந்த முத்துவுக்கோ சந்தேகம் வருது. ஏமீனா, இந்த பொண்ணு எதுக்காக வர ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு? அதுதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. என்ன மகேஸ்வரி, உங்களுக்கு ஃபோன் வருது, நீங்க அட்டன் பண்ணி பேசலாமே. அது வந்து நான் அப்புறமா பேசிக்கிறேன். அட இல்ல, நீங்க அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மகேஸ்வரி மேல சந்தேகப்பட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேச சொல்ல, ஆனா மகேஸ்வரியோ, இல்ல நான் தான் சொல்றல அப்புறமா பேசிக்கிறேன். அட ஃபோனை அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த ஃபோனை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி இங்க மீனா பார்த்துடுறாங்க. ரோகிணின்னு அந்த ஃபோன்ல சேவ் பண்ணியிருக்கிறத பார்த்ததும் இங்க மீனாவுக்கோ அதிர்ச்சியா இருக்கு. என்னங்க, இந்த ஃபோன் கால்ல வர்றது ரோகிணிங்க? என்னது, பார்லர் அம்மாவா? எதுக்காக பார்லர் அம்மா இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணணும்? அட என்ன சார்,
ரோகிணி என்னோட ஃப்ரெண்டு. அவங்க எனக்கு தானே ஃபோன் பண்ணுவாங்க. ஆமாமா, பார்லர் அம்மா உன்னோட ஃப்ரெண்டு தான். சரி, அதுக்காக எதுக்கு நீ ஃபோனை கட் பண்ணணும்? இரு, ஃபோனை அட்டன் பண்ணி நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீ பேசு, எங்களுக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு முத்து இங்க ஃபோனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் ரோகிணியோ பதட்டத்தோட, ஹலோ மகேஸ்வரி, என்ன கிறிஷை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதா? கிறிஷ் கிடைச்சிட்டானா? ஐயோ, என் பையன் இப்போ எங்க இருந்துகிட்டு எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட ரோகிணி பேசுனதை கேட்டதும் இங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஷாக் ஆகுது. என்னங்க, கிறிஷோட அம்மா ரோகிணி போல இருக்குங்க. அதனாலதான் காலையில கூட எனக்கு ஃபோன் பண்ணி குழந்தைய எங்கேயோ யாரு கூடயோ பார்த்தங்கிற மாதிரி என்கிட்டயே போட்டு வாங்குச்சு போல அப்படின்னு மீனா சொல்ல, உடனே முத்து இருந்துகிட்டு, அதான் உண்மை தெரிஞ்சு போச்சே. ஏய், உண்மையை சொல்லு, கிறிஷோட அம்மா ரோகிணி தானா அப்படின்னு முத்து கேட்க கேட்க இங்க மகேஸ்வரியோ வாயை முடிக்கிட்டு அமைதியாவே இருக்காங்க. இல்ல, நீ வாயை திறந்து பதில் சொல்ல மாட்ட போல இருக்கே. உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக நீ அமைதியா இருக்க இல்லையா? மீனா, இந்த பொண்ணை என்ன கேட்டாலும் பதில் சொல்லாது போல இருக்கு. நீ பார்லர் அம்மா போட்டோ உன் போன்ல வச்சிருக்கல? ஆமா, வச்சிருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, சரி, அந்த போட்டோவை எடுத்து இந்த வார்டன் கிட்ட காட்டு. இந்த ரோகிணி தான் கிறிஷோட பையனான்னு நாம தெரிஞ்சுக்கலாம், உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவோ ஒரு நிமிஷங்கிற மாதிரி சொல்லிட்டு போன்ல இருந்த போட்டோவை எடுத்து அங்க வார்டன் கிட்ட காட்டுறாங்க. சார், கிறிஷோட அம்மா இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வார்டன் கிட்ட மீனா கேட்க, ஆ, ஆமா ஆமா மீனா, இவங்க தான் கிறிஷோட அம்மா. இவங்க தான் வெளிநாட்டுல இருக்கிறதா சொல்லி இவங்களை கூட்டிட்டு வந்து கார்டியனா இந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டு போனாங்க. போனவங்க தான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து அந்த குழந்தைய பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லா உண்மையையும் வார்டன் போட்டு உடைக்க இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் உறுதியாயிடுது. பாத்தீங்களாங்க, கிறிஷ தன்னோட பையன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்து வச்சிருக்கு. எவ்வளவு கேடி வேலை பார்த்து வச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே ரோகிணி பல கேடி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அட மீனா, நான் தான் சொல்றேனே, என்ன அந்த பார்லர் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு கிறிஷு தான் பாவம் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி வா, நாம நடக்க வேண்டிய அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போறீங்க? அதான், நல்ல மருமக, பணக்கார மருமகன்னு என் அம்மா தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் வத்தி வைப்போம். கண்டிப்பா அந்த பார்லர் அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பார்லர் அம்மா பின்னாடி நிறைய கதைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். பார்லர் அம்மா போய் வீட்டுல சமாளிக்கிறதுக்குள்ள நாம அங்க போய் எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்க இருந்து கிளம்புறத பார்த்ததும் இங்க மகேஸ்வரி இருந்துகிட்டு, மீனா, உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. இங்க பாரு மீனா, வேண்டாம். ரோகிணி அவளோட வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கா. அவ இப்போ மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுனால இந்த உண்மையை எங்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னா. தயவு செஞ்சு நீங்க வீட்டுல எதுவும் சொல்லாதீங்க. அடைச்சி வாய முடுங்க. அந்த ரோகிணியால இந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவனோட வாழ்க்கையை கொஞ்சமாவது அந்த ரோகிணி நினைச்சு பார்த்தாங்களா? இப்பவே நாங்க போய் உண்மையை தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல, வீட்டுல போய் சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். கிறிஷ மறுபடியும் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் நேரா வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க.